உங்கள் ஸ்டேட்டஸ் மேக் யூடியூப் சேனல் நான் உங்கள் பரத். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? நான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நம்ம 3K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் நானே எல்லோரும் ஃபோனையும் வாங்கி என்னுடைய சேனல் நேமை போட்டு ஒவ்வொருத்தராக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். பட் இப்போ அந்த மாதிரி இல்லை. நம்ம வீடியோவை பார்த்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, என்னென்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, ரொம்ப தெளிவாக வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னும் எந்த வீடியோவும் போடல. நான் நிறைய ஃபால்ட் நான் யூடியூப்பில் நான் இன்னும் அப்லோடே பண்ணல. நிறைய ஃபால்ட்டு நிறைய பேர் நிறைய மெக்கானிக் பார்த்தோன்னா நான் எந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறாங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே போடவே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ப்ளெண்டர் BS6 கம்பெனிலே கொடுத்துருக்காங்க. கம்பெனியில் இது ரெடி பண்ண முடியாது, கிட்ட தான் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டார்ட் ஆகுது, பட் ஸ்பீடோமீட்டர் அதான் இப்போது ஸ்ப்ளெண்டர் புது வேரியண்ட்டு ஸ்ப்ளெண்டரை விட்டு இது 1,00,000 பைக்குன்றதுனால இதை நம்ம புதுசாக வேரியண்ட்டில் காட்டணுன்றதுக்காக ஒரு ஸ்ப்ளெண்டர் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஸ்ப்ளெண்டர் தான் இப்போ நான் காட்டுறேன். ஸ்ப்ளெண்டர் வேரியண்ட்டில் புதுசாக விட்ட பைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சின்னதாக DRL வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் ஃபுல்லி டிஜிட்டலாக கொடுத்துருப்பாங்க. இந்த மீட்டரே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டரை கொடுத்துருப்பாங்க. இப்போ சாவி ஆன் பண்ணுறேன். சாவி ஆன் பண்ணால் மீட்டரில் எதுவுமே காட்டவே காட்டாது. ஹார்ன் அடிக்கும், செல்ஃப் எடுக்கும், பைக்லாம் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த ஸ்பீடோமீட்டர் மட்டும் சுத்தமாக எதுவுமே, டிஜிட்டல் மீட்டர் மட்டும் எதுவுமே ஒர்க் ஆகவே இல்லை. இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 பக்கம் ஷீல்டு கழட்டிட்டு ECUலேருந்து லைன் ஏதாச்சும் கட்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபீஸு செக் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியோட சீட்டு எல்லாத்தையுமே நம்ம கழட்டிட்டு பார்த்தா ECU லைன்லாம் எதுவுமே கடிக்கவே இல்லை. டேஞ்சர் போகிற லைன் லைட்டு, அதான் பைக் ஸ்டார்ட் ஆனோடனே டேஞ்சர் இருக்கிற லைனை கட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கு போகிற ஒரு எர்த் லைனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் கீழே ஒரு சென்சார் ஒன்று இருக்கும். வண்டி ஒரு 90 டிகிரி மேலே கீழே சாஞ்சிதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பைக் ஆஃப் ஆகிற மாதிரி அந்த சென்சாருக்கு ஒரு 2 லைனு. இதெல்லாம் கட் ஆகிட்டு ஷோரூமில் எத்தனை விட்ருக்காங்க. இது ஷோரூமில் வச்ச டேப் தான். அவங்க டேப்பிங்கை பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு ஷோரூமில் வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீட்டரில் லைன் காட்டல. இதான் நமக்கு மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தது. இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நான் சரி இந்த லைன் எல்லாம் ஓகே பக்காவாக தான் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க, நம்ம நெக்ஸ்ட் இதை ஒயரிங் லைன்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டு நான் மீட்டருக்கு வந்தேன். இங்கே எதுவும் லைன் கட்டாகவே சரி ஃப்ரண்ட்டில் தான் கட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு டூமை கழட்டினா பார்த்தீங்கன்னா மீட்டருக்கு ஒரு லைன் பிடிங்கி வச்சுருக்கு. எதுவுமே பண்ணல. நான் மீட்டருக்கு ஒரு லைனை சொருவிட்டேன். நல்லா தெரியும். மீட்டருக்கு போகிற லைனை அப்படியே சொருவிட்டு சாவி ஆன் பண்ணுறேன். மீட்ரு பக்காவாக வேலை செய்யுது. எல்லாமே மீட்டரில் வர லைன் மொத்தமே காட்டுது. இண்டிகேட்டர் போட்டுங்களா ஏன்னா ஸோ பார்த்தீங்கன்னா மீட்டர் லைன் எல்லாமே காட்டுது. ஆனால் இவங்க கஸ்டமர் நம்மக்கிட்ட என்ன சொன்னதுன்னா, நான் கம்பெனியில் எடுத்துமே விட்டேன், அவங்க ஒயரிங் கிட்டே தான் முழுசாக மாற்றணும், இந்த மாதிரி மீட்ரு இது ஒயரிங் கிட்ட தான் சேஞ்ச் பண்ணணும், கிடச்சிருவேன், இதனால் மீட்ரு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒயரிங் கிட்டே 3000 வரும், அதை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மீட்ரு லைன் எடுத்துனுக்குது, அதான் மேட்ரு. அவங்க இந்த கட்டான ஒயரிங் கிட்டே மாற்றணும் அப்படின்னு. நீங்களே பார்ப்பீங்க வீடியோ, நல்லா பாருங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு ஒயர் கட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு எர்த் லைன் கட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வர லைனு அதையும் எடுத்து அவங்க பைக் ஓடுற மாதிரி நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம், இந்த லைன்லாம் எடுத்து விட்டுறோம், இல்லைனா பைக் ஒயரிங் கிட்ட எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இவங்க நமக்கு ஃபோன் பண்ணி இங்கே எடுத்துன்னு வந்தாங்க. பார்த்தா வேலை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. கம்பெனியில் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரில. ஹீரோ ஹோண்டா ஷோரூம் உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இதெல்லாம் அவங்க பண்ணதெல்லாம் பக்காவாக டேப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுவேன்னு ரொம்ப ஹைட்லிங்காக இல்லை, நல்லா அடைக்குது. உங்களுக்கே தெரியும், ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் ஆகுது, இந்த அடிச்சு ஆஃப் ஆகிடுது. இது பார்த்தீங்கன்னா ஓஸ் ஒன்று தெரியும், அந்த ஓஸ் இங்கே சென்டரில் கட் ஆகிருக்கு. இது இங்கே கீர்ன மாதிரி தான் இருக்குது, பட் உள்ளே கட் ஆகிருக்கு. நான் பார்த்தேன் கட் ஆகிருக்கு. அதனால தான் வண்டி ஐட்லிங் ஆடல என்னன்னு தெரில. நம்ம டேங்கையும் கழட்டி செக் பண்ணிவிட்டு ஃபுல் ஒயரிங்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எல்லா கனெக்ஷனையும் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவை காட்டுறேன். இப்போ ஒயரை பார்த்தீங்கன்னா பக்காவாக ரூட் பண்ணி நம்ம வெளியே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு போகிற அதாவது பைக்கை ஸ்டார்ட் பண்ணோடனே டேஞ்சர் லைட் எரியிற இந்த லைன் கட் ஆகிட்டு இருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கு போகிற இடத்து லைனு, அதே போல் நம்ம டேஞ்சர் லைட்டில் பிரேக் அடித்த உடனே வர மெயின் லைனு, இந்த 2 லைனும் பார்த்தீங்கன்னா கீறிட்டு இருந்து. இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக இந்த பைக் ஸ்டார்ட் பண்ண உடனே டேஞ்சர் லைட் எரித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் ஆகிருந்து. இது அந்த பீஸ் தான், இது உள்ளே வர பீஸு. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பீஸை தனியாக எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம பழைய சாக்கெட்டில் இருக்கிற ஒரு பீஸ் போட்டு பக்காவாக அப்படியே பண்ணியாச்சு. இப்போ ரூட் பண்ணி இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணிட்டோம். சாவி ஆன் பண்ண உடனே டிஸ்பிளே லைன் காட்டுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம டேப் பண்ணியாச்சு. டேப் பண்ண உடனே பக்காவாக எதுவும் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா டேப் பண்ணியாச்சு. இனிமேல் அது எதுவும் ஃபால்ட்டாக வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாக்கெட்டுக்கு வர லைனும் அங்கேயும் நல்லா டேப் பண்ணியாச்சு. இப்போது பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். பைக் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
மீட்டர் லைன் ஓகே. இப்போ இண்டிகேட்டர்லாம் போட்டு செக் பண்ணி பார்க்குறோம். இண்டிகேட்டர் போடுறோம், ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் போடுறோம், ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது, நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அதே போல் பேக்லேயும் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது, டேஞ்சர் லைட்டு சேம் அதே போல் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 3000 கேட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தமாகவே ஒரு 350 to 500லேயே இது மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டோம். எதுக்காக இந்தமாரி ஷோரூமில் பண்ணுறாங்கன்னு தெரில. நான் ஒட்டுமொத்த ஷோரூமே சொல்ல வரல, அவங்க போய் விட்டு அந்த ஷோரூமை மட்டும் தான் சொல்ல வரேன். ஸோ ஷோரூமை மட்டுமே ஷோரூமில் போனால் தான் எல்லாமே நல்லா ரெடி பண்ணி தருவாங்க, மெக்கானிக்ஸ் யாரும் ஒழுங்காக வேலை தெரியாது, ஒழுங்காக பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஷோரூமில் இருக்கிறவங்களும் மெக்கானிக் தான், வெளியே பண்ணுறவங்களும் மெக்கானிக் தான். என்ன அவங்க ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறாங்க, இவங்க ஒரு இடமா வச்சு வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். எதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ மெக்கானிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தமாரி இப்போ BS6 வந்துருச்சு, ஒயரிங் எல்லாம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை விடுங்க, ஃபஸ்ட்டு அவங்களால கேளுங்க, கேட்டால் தான் தெரியும் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களாக ஒரு முடிவெடுத்து நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி மெக்கானிக்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. மெக்கானிக்கை சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்ககிட்டயே சர்வீஸ் விடுங்க, ஷோரூம்கிட்டே விடுங்க, அது உங்கள் விருப்பம் தான். ஸோ ஏன்னா இவங்ககிட்ட தான் விடணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி நீங்கள் எத்தனை விட்டுறதும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எத்தனை விடுங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ அங்கேயே விட்டுக்குங்க, இல்லைனா நீங்கள் ஷோரூமில் விட்டு ரெடி பண்ணிக்கங்க. பட் இந்த மாதிரி பண்ண வேணாம், அவ்வளோதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.